அவனோட கலரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸுக்கு வந்து நம்ம தரலாம். இது வந்து F1.5 F1.5ல இந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மீன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேரு. நல்லா க்ளோஸ்ல பக்கத்துல போய் அவன் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேர்லிங்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும் அவனுக்கு. நீங்க வீடியோல பாக்குறதோட நேருக்கு வந்து நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா வந்து பாத்துட்டு போவாங்க ஒரு வாட்டி. ரெட் பெல்லி பெறனா ரெட்டா என்கிட்ட தான் நீங்க பாப்பீங்க. பெரிய மண்டை தான் வந்து நல்ல மீன் அர்த்தம் கிடையாது. பார்ட்டிஷன் போட்டு ஒரு மீன் 2 மீன் 3 மீன் நான் ஒரே டேங்க்ல வளர்த்தேன் ஃப்ளவரான் அப்படின்னா அது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபிஷ் பிரிண்ட்ல வந்தாலே ஹேமர் காக் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை யூஸ் பண்ணி சேல் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஆஃப் ஹேமர் தான் சொல்லலாம். இது விஐபி, நம்பி எடு, இதை ஒரு 15 நாள் விற்காத அப்படின்னா 1 மாசம் க்ரூம் பண்ண இவ்வளவு அழகா வந்துட்டான். நமக்கு பாடி பேர்லிங்ஸ் வந்து ரொம்ப அழகா விழுந்திருக்கும், இவனுக்கு நேரா இருக்கும். எஸ்ஆர்டிஸை விட கம்ஃபர்ட் ஸ்லோ ரிசல்ட் தரும். ஸ்லோ ரிசல்ட்ன்றது நோ ரிசல்ட் கிடையாது. நம்மளோட அவுட்லெட்டை திறந்து கரெக்டா 3 வாரம் ஆகுது. இந்த 3 வாரம் பாத்தீங்கன்னா மழை அடிச்சு தள்ளிருச்சு. மீன் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் மீனுங்களை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 70க்கு மேல வந்து இங்க நம்ம ஃபார்ம்ல மீன் இருக்கு. பாத்துக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஒரே ஆளா. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கானுங்க, நல்ல வெயில் அடிக்குது அப்படின்றதுனால சரி ஒரு ஸ்டாக் அப்டேட் போட்டுடலாமே, உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்ட்டு தான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, ரொம்ப என்கேஜிங்கா பேசியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி கூட ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போனாரு. பிடிச்சிருக்கு, இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. உங்களை நேர்ல மீட் பண்ணி சந்திச்சு பேசி நீங்க இங்க வாங்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ இப்ப ஆன்லைன்ல இருக்கவங்களுக்காக ஸ்டாக் அப்டேட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கூட இன்னைக்கு வீடியோல இன்டராக்ட் பண்ண போறது கௌதம் அவர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கௌதம், ஸோ இன்னைக்கு இவர் தான் வந்து ஆங்கரிங் பண்ண போறாப்ல. இந்த ஃபார்ம்ல வந்து நிறைய வேலைப்பாடுல வந்து இவரோட கை இருக்கு. ஸ்டிக்கரிங்கு, ரேக்கு எல்லாத்துலயுமே இவரோட வேலைப்பாடு இருக்கு. இன்னைக்கு ஆங்கரா பண்ண போறாரு. ஒரு ஆபியஸ்ட் தான், நல்ல ஆபியஸ்ட். இவரோட கேள்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னங்க ப்ரோ, துப்பாக்கி எப்படிங்க? ரைட், எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரைல இருந்து போலாம் ப்ரோ. ஃப்ரை ஏன்னா ஃப்ரை தான் ஒன்று எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால அவருக்கு பிடிச்சது கூப்பிட்டு வராப்ல. இது வந்து ஜிபி கம்ஃபா ஃப்ரைஸ் ப்ரோ. நல்ல மேல் நல்ல ஃபீமேலு. நான் உங்களுக்கு பேரண்ட் வீடியோ வந்து சைட்ல ஆட் பண்றேன். ஓப்பனிங்காக ஸ்பெஷலா இது நல்ல பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. யூஸ்வலா விஐபி ஃப்ரைஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்ல 1000 1200 போடுற கிரேட்ஸ் இது. இதை நான் பர் பீஸ் 615 போட்டுட்டு இருக்கேன். ஷிப்பிங் இருக்கு. ஷிப்பிங் அப்படின்னா மினிமம் நம்ம 3 எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பேக்கிங் ஒரு பாக்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஸோ நேரில் வந்து எடுக்கிறீங்கன்னா ஒன்று கூட வந்து செலக்டடாக எடுத்துக்கலாம். ஜிபிஸ் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரை பண்ண உங்களுக்கு காட்ட முடியுமான்ட்டு, பட் வீடியோவில் கஷ்டம் தான். ஃபேடிங் வந்து நமக்கு ஹெட்டுலலாம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஃப்ளவர் லைனில் இருக்கும், பாடி ரெட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரைஸை வந்து கொஞ்சம் எனக்கு சைஸ் ஆயிடுச்சு. 1/2 இன்ச்சில் வந்தது, இப்போ எல்லாம் 1 இன்ச்சில் இருக்கு. ஸோ ரிசல்ட்டை வந்து நல்லா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நிறைய ஃப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஹெட் மார்க்கிங்ஸ் இருக்கும். மேல வந்து டாப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா லைட் கூட ஆஃப் பண்றேன். இவனுங்க லைட் ஆஃப் பண்ணா ஃபுட்டு போடுறாங்கன்னு நினைச்சுக்கிறானுங்க. பிளாக்கா தான் தெரியுது. ஸோ நல்ல ஹெட் மார்க்கிங்ஸ் இருக்கும். போட்டாச்சு ப்ரோ. ஃபேடிங் இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தெரியுது பாருங்க. ஃபேடிங் மண்டையில நமக்கு தேஞ்ச மாதிரி இருக்கா மண்டை, அதுதான் ஜிபியா ஃபேட் ஆகுது. ஆக்சுவலா 50% கிட்ட இதுல ஃபிஷஸ் வந்து ஜிபிஸா ஃபேட் ஆகுது. அதோட அதிகமா தெரியுது, நம்ம 50% வச்சுக்கலாம். ஸோ ஜிபிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 டேஸ்ல நல்ல எல்லோஸ் வந்து பேட்சா தெரிய ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா மேல் வந்து ஜிபி இதுல பேரண்ட், ஃபீமேல் வந்து நமக்கு கம்ஃபா F1. ஸோ அது ஜிபி கிடையாது. அதனால ஃபேடிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் ஃபேட் ஆயிரும். இதுதான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அதாவது ரிசல்ட் நல்லா தெரியுது, ஃபேட் ஆயிருக்கு. அப்படியா? ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? மண்டை மேல தெரியுது. பட் வீடியோல எனக்கு தெரிஞ்ச அந்த இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. 250 ஃப்ரைஸ் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஹோல்சேலு ரீட்டைல்னு ஒரு 50 மீன் ஓடிடுச்சு. 250 தாராளமா இருக்கும். ஃப்ரைஸ் வந்து ரிசல்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில போட்டு வச்சிருக்கேன். இங்க வாங்க ப்ரோ. ஸோ இது வந்து ரிசல்ட் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். இதுலயுமே வந்து நமக்கு ஹெட் மேல வந்து ஃபேடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சைட்ல எல்லாம் நமக்கு ஃபேடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம்.
சைட்ல தெரியுதுங்களா டார்சல் ஃபின் டெயில் கிட்ட எல்லாம் அந்த பேட்சா இருக்கு பாருங்க. இல்ல வீடியோல தெரியல. அதான் கொஞ்சம் லைவா பார்க்கணும், நல்ல ரிசல்ட் வருது. நான் ஏன் ஜிபி ஃப்ரைஸை ஜிபியா கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இன்னும் ஃபேடிங் திட்டு அங்கங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு ஜிபியா கொடுக்கணும்ன்றது ஆசை. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். யாருக்கு ஃப்ரைஸ் வேணாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் கேம்பிள் தான். நம்ம வந்து மேல் ஃபீமேல் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதனால 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்தீங்கன்னா தாராளமா 2 மீன் மேல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு மீன் நல்ல குவாலிட்டியா கிடைச்சிரும். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஃப்ரைஸ் எடுத்தோம்னா நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், ஃப்ரையை எப்படி வளர்க்கலான்றது கேட்குறீங்க. நிறைய கஸ்டமர்ஸோட டவுட் அதுதான் இருக்கும். ஆக்சுவலா ஃப்ரைக்கு வந்து பெரிய ஃபுட்டு போடக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா பெரிய ஃபுட்டே போடுங்க. சின்னதா அது வாயில நுழையிற மாதிரி கரெக்டா நுழையிற மாதிரி கொடுத்தோம்னா போய் அடைச்சிக்கிட்டு கேஸ்பிங் பண்ணுது, ஃபின்னோட இஷ்யூ வரலாம். ஓகே, அதனால ஹம்பியோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு ஃபுட்டோ பெரிய பெல்லட்ஸே போடுங்க. பிச்சு உனக்கு சாப்பிட்டு பாருங்க. இப்ப பெரிய பெல்லட் போடமேட்டு டைரக்டா உனக்கு வாயில போய் முழுகமேட்டு அது போய் டைரக்டா அது முழுக முடியாது. பிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, அது ஊர்னதுக்கு அப்புறம் அந்த வாய்க்கு பண்ணி சாப்பிடுறேன். நான் எக்ஸாக்ட்டா உனக்கு வாய் சைஸ்க்கு நான் ஒரு பெல்லட் போட்டேன். ஓகே, சிக்கிக்கிட்டு எல்லாரும் கில்ல ஓபன் பண்றானுங்க. ஓ, ஸ்டாப் பண்ணிட்டேன் உடனே. பெரிய பிளேட் போடுறது பிரச்சனை இல்லை. பெல்லட்ல இது சொல்றேன். இடம் வந்து எடுத்தோன்னே இத்தனோண்டு மீனுக்கு போய் நம்ம 3 அடி டேங்க் கொடுத்தோம்னா பயந்து மூலையிலேயே இருப்பான். கொஞ்சமா இடம் வந்து கொடுங்க. சப்போஸ் பெரிய டேங்க் இருக்கு அப்படின்னா தண்ணியோட அளவு கம்மியா வச்சு வளர தண்ணி ஏத்திக்கிட்டே வந்துருங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுது சைஸ், இப்ப வீட்டுல எடுத்து போய் டேங்க்ல போடமேட்டு ஒரு மூலையாவே போய் இதாயிரும். இப்ப நான் 2 feet டேங்க் கொடுத்தானாலும் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அப்ப நான் பார்ட்டிஷன் வைக்கிறது பெஸ்டா இல்ல ஃபுல் டேங்க் கொடுக்குறது பெஸ்டா? நம்ம அடுத்த மீனை பார்த்துக்கிட்டே இதுக்கு பதில் சொல்லவா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஎம்எல் இருக்கான், ரெட் கேஎம்எல். ஒரு 2 inch இருப்பான். நமக்கு நல்ல மார்க்கிங்ல இருப்பான். நமக்கு ஃபேஸ்ல ஹெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கிங் கவரேஜ்ல இருக்கும். இதெல்லாம் அஃபோர்டபுள் ஃபிஷஸ் தான். 1500 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் அந்த விலை கம்மியாக வேணும்னு நிறைய பசங்க, காலேஜ் பசங்க அவங்கெல்லாம் கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கான கேஎம்எல்ஸ் சைஸ் கம்மி, நல்ல ஏஜ் ஆகிறப்ப நல்ல ஹெட் வந்துடும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி இருக்கான். ஆஃப் ஃபேடிங்கில் தான் எனக்கு வந்தான். போ வந்து நல்லா ஃபேட் ஆகிட்டே வந்துட்டான். பயங்கர டாமினன்ட் கலராக இருப்பான். ஸோ பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருப்பான். இவன் டியூல் டோன், எக்ஸாக்ட் ப்ராப்பர் டியூல் டோன் அப்படின்னா இவனை தான் சொல்லலாம். 2 tone நல்லா இருக்கும். அந்த எல்லோ ரெட்டும் உங்களுக்கு பிரிஞ்சது பார்த்தாலே வந்து கிளியரா தெரியும். இவன் வந்து ஸ்வானட். ஸோ எனக்கு இந்த ஸ்வானட் ஹேமரெட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. ஸ்வானட் வந்து மோர் ப்ரிஃபரபிளா இருக்கு. கம்ஃபா அப்படின்னா ஸ்வானட்னா இன்னும் பெட்டரா இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ் நீங்க அந்த பார்ட்டிஷன்ல ஃப்ரை போடலாமான்னு கேட்டீங்களே, இவன் வந்து இதே இடத்துல ரொம்ப நல்லா இருந்தான். ரொம்ப இன்னும் ரெட்டரா நல்ல கலர் இருக்கு. பட் இன்னும் ஹம்ப்லாம் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அன்ஷேப்பா தெரியும். பக்கத்துல க்ளோஸ் அப் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அன்ஷேப்பான ஹம்ப் இருக்கு இவனுக்கு. இப்ப ரீசன் வந்து இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். இந்த பார்ட்டிஷன் வந்து இவனுக்கு பத்தல. அப்ப யாருமே வீட்டுல வளர்க்குறவங்க பார்ட்டிஷன் போடக்கூடாது. எனக்கு வேற வழி இல்லை. நான் இங்க வந்து ஒரு 70 மீன் 80 மீன் வைக்கணும்னா நான் பார்ட்டிஷன் போட்டுதான் ஆகணும். நீங்க வீட்டுல அது போட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஃப்ரையா வாங்குறீங்க, அதுக்கு கொஞ்சமா இடம் நீங்க கொடுக்கணும்னா அப்ப பார்ட்டிஷன் போட்டுக்கலாம். பார்ட்டிஷன் போட்டு ஒரு மீன் 2 மீன் 3 மீன் நான் ஒரே டேங்க்ல வளர்த்தேன் ஃப்ளவரான் அப்படின்னா அது பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. முடியாதுன்னு கிடையாது, பண்ணக்கூடாது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு டேங்க் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்ல லைன், நல்ல பிரீடர் கிட்ட இருந்து குவாலிட்டியா எடுத்தது. இவனுக்காக நான் ஒரு டேங்க் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டேங்க் பாத்தீங்கன்னா 4 feet டேங்க். இதுல 3 பார்ட்டிஷன் போட்டிருக்கேன். இவனுக்கு பத்தல, என்ன பண்ணாலும் இவன் வந்து பம்ப் ஆக மாட்டான். ஸோ இவனுக்காக ஒரு டேங்க் எம்டி பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு பார்ட்டிஷன் போட்டுப்பேன். 3 ஃபிஷ் இருக்க இடத்துல 2 ஃபிஷ் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் கொடுத்தேன்னா இவன் பம்ப் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மீன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கெல்லாம் இப்படி இடம் வந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ அடுத்து அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா மேலெல்லாம் லைட் இல்லாம தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகல. ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. ஸோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்ப கிளைமேட் கொஞ்சம் மோசமானதுனால இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்பாட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. மேல ஃபுட்டு போடுன்னு மேல போறான். இதெல்லாம் பயங்கரமா நல்ல கலர்ல இருந்தான். இப்ப கலர் கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் ஆனா அப்படின்னா அவனோட ஆக்சுவல் கலர் வந்துடும்.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில்க் கம்ஃபா இருக்கு, பிளாட்டினம் கம்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேர் தான் இது, கரெக்டான குவாலிட்டியில கரெக்டான ஃபிஷ் கிடைக்கிறது. இது நம்ம கிட்ட அஃபோர்டபுளாவே இருக்கு. பிளாட்டினம் கம்ஃபா 3K, 1.5 inch தான் இருப்பான். ஹம்ப் மோல்டோட இருக்கான், ஹெட் பாப்னே சொல்லலாம். வளர வளர நமக்கு நல்ல ஹம்ப் வந்துடும். இப்ப நீங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தீங்க கம்ஃபா வந்து ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோதான் ஹம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிமிலர் டு இந்த சில்க் கம்ஃபா மாதிரி இருக்கும். ஓகே, ஹம்ப் சின்னதா இருக்கு ப்ரோ எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இது எந்த அளவுக்கு சொல்றதுன்னா, இப்ப நான் 6 அடி இருக்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்னை பார்த்துட்டு என்ன ப்ரோ இவ்வளோண்டு இருந்திருக்கீங்க, அந்த மாதிரிதான் கணக்கு. வயசு வர வரதான் ரிசல்ட் கொடுக்கும். எஸ்ஆர்டிஸை விட கம்ஃபர்ட் ஸ்லோ ரிசல்ட் தரும். ஸ்லோ ரிசல்ட்ன்றது நோ ரிசல்ட் கிடையாது. ஸ்லோன்றது பொறுமையா வருவான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த 8 மாசம் அந்த 1 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே வந்து ரசிக்கலாம். எனக்கு என்னன்னா ரொம்ப டைட்டா போகுது வேலை. பர்சனலா இப்ப என்கிட்ட ஃபிஷ்ஷே கிடையாது. எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, ஃப்ரைல இருந்து ஒண்ணு எடுத்து போடலாமா, இல்ல இதை தான் விற்காம நிறுத்திக்கலாமா, விற்கிற மீன்ல இருந்து நான் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். இல்லைன்னா இவனுக்கு வந்து தூக்கிடுவேன். ஸோ க்ரூமிங் இஸ் அதுதான் விஷயம். வளர்த்து ரசிச்சு பார்க்கணும். கம்ஃபால டைம் எடுக்கும். உங்களுக்கு குயிக்கான ரிசல்ட் வேணும் அப்படின்னா கேஎம்எல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா கேஎம்எல் எல்லாமே கீழே வந்து நான் ஸ்டாக் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேக் இஷ்யூ இருக்கிறதுனால வந்து குனிஞ்சி எடுக்க முடியாது. அஃபோர்டபுள் கம்ஃபாஸ் கேஎம்எல் ரெக்கவர் ஆகாத ஃபிஷஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கு. எக்ஸாக்டா ப்ரோ எடுக்கிறது வந்து கம்ஃபா தான் இது. ஸோ இதெல்லாம் அஃபோர்டபுள். இதுக்கு ஹம்ப் எப்படி ப்ரோ இருக்கு, பெருசா இருக்கா? பாடி ஷேப்போட கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பாடி டவுன்ல இருக்கான், பட் இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹேமர் ஹெட் மாதிரி இருக்கு. ஹேமர் ஹெட், மான்ஸ்டர் ஹெட், அந்த முன்பக்கம் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம், ஸ்பெஷல் பிரீடர் வந்து எடுத்தது. இப்ப நான் வச்சிருக்கிறதுலயே வந்து பெரிய நல்ல மான்ஸ்டர் ஹெட்டா வர்ற மாதிரி ஒரு 2.5 inch மீன் காட்டுங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து இவனை காட்டுவீங்க. விஐபி வரலாம். ஸோ நமக்கு பாடி பேர்லிங்ஸ் வந்து ரொம்ப அழகா விழுந்திருக்கும். இவனுக்கு நேரா இருக்கும், ரொம்ப அழகா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த பாடி ஷேப்புமே அவ்வளவு நல்லா இருக்கும். இவனுக்கு ஸ்பெஷலான ஷேப்பு எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஃபின் எதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரெக்டா ரேப் ஆயிருக்கும். நமக்கு லென்த்தியா எதுவுமே போல பியூட்டிஃபுல்லா இருப்பான். ஃப்ரண்ட் மார்க்கிங்குமே நல்லா இருக்கும். நல்ல மார்க்கிங் இருக்கு. நல்ல லைனேஜ்ல எடுக்கிறப்ப என்ன ஒரு விஷயம்னா அக்லியா இருக்கும், பார்க்க ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோன்னு சொல்றேன் நான். இப்ப இந்த மீன் பாத்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. இது பெங்களூருக்கு போகுது. ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு இது குப்பமா இருக்குது, இவ்வளவு ரேட்டு கொடுத்துருக்கு, மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தப்பா பண்ற பிசினஸ் நமக்கு தெரியலையோ அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சேன். ஆனா செல்லர் எனக்கு இது விஐபி, இதை நம்பி எடு, இதை ஒரு 15 நாள் விற்காத அப்படின்னா 1 மாசம் க்ரூம் பண்ணேன். இவ்வளவு அழகா வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஸ்கிராப் தான் ஒரு சில விஷயம் கிடைக்கின்ற மாதிரி. ஸ்கிராப்னு இல்ல, பார்க்க அக்லியா இருந்தான். செல்லர் இது ரொம்ப நல்ல மீன், நான் நம்பல. ஒரு டீசென்டான ப்ராஃபிட்டுக்கு இவனை கொடுத்துட்டேன். இவனை நினைச்சு பயந்தேன். இவனை ப்ராஃபிட்டபிளாவே வந்து முடிஞ்சுட்டான். ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலா இருப்பான். இந்த இந்தோனேஷியன், வியட்நாம், தாய்லாண்டே கூட வச்சுப்போமே, நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கலர் விரும்புவோம். அவங்க வந்து ரொம்ப பேர்லிங்ஸ் டாமினேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பேர்லிங்ஸ்ல இருந்து உடஞ்சி நமக்கு கலர் வெளியே தெரியும். ஸோ கிராக் விட்ட மாதிரி இருக்கும் அவனோட பேர்லிங்ஸ் பாக்குறதுக்கு. நல்ல பீகாக் டைலா இருக்கும், சூப்பரா இருப்பான். ஸோ ரொம்ப சின்ன ஹெட்டோட வந்தா. இப்பயுமே வந்து மான்ஸ்டர் காக்லாம் கிடையாது, ஆனா ஏஜ் ஆக கண்டிப்பா நல்ல காக் வந்துருவான். ஸோ பெங்களூருக்கு இவன் அடுத்த வாரம் தான் போறான். 1 week நம்ம கிட்ட தான் இவன் க்ரூமிங்கு. ஸோ பெட்டரா இவனை க்ரூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு 24 hours மிரர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கொடுக்கணும் இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த 1 week ஒரு பம்ப் இவனுக்கு வரட்டும் அப்படின்றதுக்காக நான் மிரர் கொடுத்துருக்கேன். வீட்டுல எல்லாம் யாரும் 24 hours மிரர் தராதீங்க. 10 minutes 15 minutes டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம பைக் ஓட்டுமே ஹெல்மெட் கவர் பண்ற மாதிரி அவனுக்கு அந்த ஷேப்பிங் வருது. ஆமா, ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும் ஃபேஸ். அந்த பாக்ஸ் ஷேப் பண்ணுவோம்ல, நீங்களும் ஒரு சில கம்பாஸ் வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷார்ட்டரான ஃபேஸ் வருமா? வாய்ப்பே இல்லை. இது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் நல்ல ஃபிஷ். இதெல்லாம் ஒரே ஃபார்ம், ஒரே பிரீடர்ஸ் இருந்து நம்ம எடுத்ததுதான். ஸோ கொஞ்சம் கிளைமேட்னால இவனோட ஒரிஜினல் அந்த ஒரிஜினாலிட்டியை மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கலர்லாம் பிரைட்டரா இருந்தான். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து ரூமோட டியூப் லைட்ஸ்.
சரிங்களா. டேங்க் மேல எந்த லைட்ஸுமே இல்லை. எனக்கு நேச்சுரலா பாக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா லைட்டுமே வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து அவ்வளவு அழகா ஒரு மீன் கொடுத்துருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல வச்சிருக்காரு. அந்த ரூம்ல உள்ள அவர் போறப்பதான் லைட்டு போடுவாப்ல. அப்ப மீனை இருட்டிலேயே வச்சு வளர்த்துட்டு இருக்காப்ல. ஸோ லைட்டும் ரொம்ப அவசியம். நம்ம அந்த 10 to 12 hours வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி பார்க்கணும். வெளிச்சத்துலன்னா டேங்க் மேலதான் லைட் இருக்கணும்னு நான் சொல்லல. ஒரு வெளிச்சம் சம்திங். எனக்கெல்லாம் டோர் வந்து கிளாஸ் டோர் தான். ஸோ லைட் நான் ஆஃப்ல தான் வச்சிருப்பேன். உள்ள நல்லா வெளிச்சம் வரும். 10 to 12 hours பையனுங்க வெளிச்சத்துல தான் இருப்பானுங்க. ஸோ நல்ல கலர் வரணும், இவனுக்கு ஸ்கேர் பயப்படக்கூடாது அப்படின்னா வெளிச்சம் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அப்ப டேங்க் அவுட்டோர்ல செட் பண்ணலாமா? செத்து போயிடும். அவுட்டோர்ல வைக்கிறது வந்து டைரக்ட் சன்லைட் படும். செமி ஷேட் சன்லைட்டே படாம நம்ம நல்ல ஷேடு கொடுத்து வச்சாலும் ஆல்கேஸ் எக்கச்சக்கமா வரும். டெம்பரேச்சரை வெளியே மெயின்டைன் பண்றது ஒரு போராட்டம். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்ம் வந்து சிமெண்ட் ஷீட்ல தான் இருந்துச்சு. அதுலயே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அவுட்டோர்ல டெம்பரேச்சர் ஹீட்டர் வச்சு மெயின்டைன் பண்ணாலும் ரொம்ப நமக்கு டஃபா இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யும், டக்குன்னு டெம்பரேச்சர் மாறும். ஃபிஷ்ஷால அந்த ஷாக்கை வந்து ஃபிளக்சுவேஷனை வந்து சமாளிக்க முடியாது. அவுட்டோர் பெரும்பாலும் ஃப்ளவரான்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில மீன் நல்லா இருக்கும். கோல்டுலாம் வந்து நல்லா இருக்கும் பாட் செட்டப்க்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மிட் ரேஞ்ச் ஃபிஷஸ். இதெல்லாம் டீசெண்டா நம்ம ஒரு 5K கொடுத்துடலாம். நல்ல ஃபிஷ்ஷு. நமக்கு ரொம்ப ஷார்ப்பரான ஃபேஸ் இருக்கும். ஹம்ப் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டை நோக்கி நல்ல ஒரு பால் ஷேப்ல போகுது. இதை வந்து ஒரு ஆஃப் ஹேமர் காக்னு வந்து சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட்டான ஹேமர் காக்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபிஷ் பிரிண்ட்ல வந்தாலே ஹேமர் காக் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை யூஸ் பண்ணி சேல் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஆஃப் ஹேமர் தான் சொல்லலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா அட்டகாசமா எனக்கு பிடிச்ச ஒரு ஜிபி இருக்குமா. அவனை நல்லா க்ளோஸ்ல பக்கத்துல போய் அவன் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போலிங்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும் அவனுக்கு. இதெல்லாம் டாப் எடுத்த பிரீடர்ஸ் வந்து நம்ம எடுத்தது. ஆமா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப நிறைய இருக்கு. எஸ்ஆர்எம் இன்னும் நமக்கு போலிங்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாதான் நமக்கு அந்த எஸ்ஆர்எம் ஃபீல் வரும். எஸ்ஆர்எம் போலிங் கிடையாதுல, பட் நல்லா பெட்டரா இருப்பான். பாடியே ரொம்ப இதுவெல்லாம் இல்ல, ஷார்ட் பாடி மாதிரியே நல்லா பக்காவா இருக்க மாதிரி இருக்கு. ஷார்ட் பாடியா தான் வருவான், லென்த்தியா தான் வருவான். பாக்ஸ் பாடி ஒண்ணு இருக்கு. பாக்ஸ் பாடி கிடையாது, பாக்ஸ் பாடி ஒண்ணு இருக்கு. அது நமக்கு பாக்ஸ் தான் வரும். ஆனா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜிபி. இதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். நல்ல இடம் கொடுத்து ப்ரூம்னா எனக்கு அதுதான் வருத்தம். என்னால வந்து இடம் கொடுக்க முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது முன்னொரு உதாரணம் சொன்னல, சூப்பர் விஐபி அக்னியா வந்ததுன்னு. அதேதான் அக்னியா வச்சு இது சூப்பர் விஐபி. நம்ப முடியுதா? வாய்ப்பே இல்ல. இது சூப்பர் விஐபி. டைம் இட் நீட் டைம். ஒரு மாசம் ரூம் பண்ணலாம், 1 வீக் தான் ஆகுது. வச்சு வளர்த்து இவனை வந்து நம்ம சூப்பர் விஐபியா காட்டலாம். எடுத்த உடனே வந்து என்னாலேயே வந்து ஒரு மீனை வந்து ஆளா வந்து காட்ட முடியல, டக்குன்னு விற்க முடியல. சிலருக்கு இவ்வளவு பொறுமை தேவைப்படுது அப்படின்னப்ப வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் தேவை, பொறுமை தேவை. இதெல்லாம் வந்து நம்ம பழைய ஃபார்ம்ல இருந்தே நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டானுங்க. நம்ம கிட்ட 5 inches கிட்ட வந்து இருப்பான். இன்னும் ஹேமர் காக் நல்ல ஹம்ப். ஸோ கிளைமேட் சரியில்லாம போனப்போ இவனும் சிக்காயி ரெக்கவர் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஆயிட்டு வரான். நல்ல மான்ஸ்டர் ரெட்டுங்க. ஃபுட்டுக்காக எல்லாம் மேல போறானுங்க. மான்ஸ்டர் ரெட் நல்லா இருக்கும். நல்லா டீசெண்டா நல்ல கிளியரன்ஸ் பிரைஸுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷஸ் மார்க்கெட்ல அரௌண்ட் 8 to 10K போயிட்டு நம்ம அதோட கம்மியா டீசெண்டான பிரைஸ் கொடுத்துடலாம். சரி, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஐபின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து பர்டிகுலரா வந்து நிறைய பேர் விரும்புவீங்க. ரொம்ப அழகா இருப்பான். பாடியில க்ளோஸா போய் பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஸ்டோன்லாம் நல்லா இருக்கும். கையை கடிக்க பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லா இருப்பான். பேர்ல் டாமினன்ட் ஃபிஷ். கலர் உடஞ்சு வந்து நமக்கு வெளியே தெரியும். அதுக்குள்ள டார்க் லைட்ஸ் கொஞ்சம் இவனா ஆரஞ்சு தெரிஞ்சது உங்களுக்கு வீடியோல இது கொஞ்சம் டார்க்கா வரும். டார்க் ஆயிட்டான், கொஞ்சம் பயந்துட்டானா சம்திங் அக்ரெசிவ் ஆயிட்டான். ஸோ நல்ல ஃபிஷ் நல்ல பிரைஸ்க்கு வந்து நல்லா நம்ம கொடுத்துடலாம். ஸ்ட்ராங்கா இருப்பான். ஒரு சில ஃபிஷ் எல்லாம் வந்து என்ன பண்ணாலும் வந்து அப்படியே இருக்கும். அந்த மாதிரி மீன் நான் எல்லா மீனும் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன ஃபுட்டு போடுங்க, எப்படி வேணா போடுங்க, ஸ்டொமக் வராது, எதுவுமே வராது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஸோ நல்ல கஸ்டமர்ஸ் வந்து என்ன சூஸ் பண்ணலாம். ஹம்ப் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப
நல்ல ஷேப்பா இருக்கும். மேல போயிட்டானா கீழவா கம் பிலோ. ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓ ட்ரைனிங் எப்படி பண்றீங்களா? இல்ல எழுதுனா ஏதோ இருக்குன்ட்டு அதுங்க வராங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கும், இவெல்லாம் மோர் தென் 1 month தான் இருக்கான், ஏன் அப்படின்னு தோணும். ரொம்ப நல்ல மீன், ஏன் 1 மாசம் இருக்கான் அப்படின்னு தோணும். இவனுக்கான ஆப்வியஸ்ட் வருவாங்க. இப்ப என்கிட்ட இருக்க பழைய ஸ்டாக்ல இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீன். அடுத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா F1 இது. பட் இவனோட ட்ரைட்ஸ், இவனோட அமைப்புகள் பாத்தீங்கன்னா மோர் ஆன் F2 தான். ஸோ F1 இருந்தாலும் இவனுக்கு F2க்கான அமைப்பு தான் நிறைய இருக்கு. ஸோ இவனை வந்து ஜென்ரல் கம்ஃபானே சொல்லலாம். ரொம்ப லக்ஸரியா இருப்பான் இவனோட போலிங்ஸ், பாடி, அது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நல்ல டியூல் டோனு. ஸோ லக்ஸரியா எனக்கு ஒரு கம்ஃபா வேணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னா இவனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நோஸ் போல்ஸு, பீகாக் டெய்லு, நமக்கு நல்லா ரேப் ஆகி அழகா இருப்பான். பெஸ்ட் பிரைஸுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இவனெல்லாம். அடுத்து எங்க ப்ரோ போலாம்? அமைதியா இருக்கீங்களே. அடுத்தது அப்படியே ஆப்போசிட் சைடு, மேலே யாருன்னா இருக்காங்களா? ஆப்போசிட் சைட் பண்ணலாமா? ஆப்போசிட்ல நீங்க மேல பாத்தீங்கன்னா F1 கம்ஃபா இருக்கு, கொஞ்சம் டவுனா தான் இருக்கான். கேமராக்கு யூஸ்வலாவே வந்து பயப்படுவான். F1s வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், மீனு கூடயும் நம்ம கூடயும் நல்லா பிளேஃபுல்லா இருக்கும். பட் கேமரா கூட கஷ்டம்தான். கொஞ்சம் இவனோட செட்டு எல்லாமே வித்துருச்சு. 8 மீன் எடுத்திருந்தேன், இவன் ஒருத்தன் தான் இப்ப இருக்கான். இவன் வந்து டியூல் டோனா? டியூல் டோன் F1 கம்பா. ஹம்ப் ரொம்ப டவுனா இருக்கு. F1 பொறுத்த வரைக்கும் F2 விட ஸ்லோவா ரிசல்ட் தருவான். 1.5 வயசுல பார்த்தா கம்ஃபானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து இவன் தோண வைப்பான். இப்ப ஹம்ப் மட்டும் இதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல ஹம்ப் இவனுக்கு இருந்தது. ரொம்ப டவுனா இருக்கு. ஃபிளேர் பண்ணோன்னு இவனோட அழகை காமிச்சிருவான் பாருங்க. இவன் வந்து பயங்கரமான ஹெட்டு, பெரிய மண்டை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவல் ஹம்ப் இல்லாம இவனுக்கு வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இவனோட போலிங்ஸ் வந்து நல்ல கோல்டன் போலிங்ஸா இருக்கும். வீடியோல காட்டுறதுக்காக கீழே இருந்து இவனை மேல் டேங்க்ல போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த கோல்டன் போலிங்ஸ் வந்து தெரியல. ஸோ எப்பயுமே இவனை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, பெரிய மண்டை தான் வந்து நல்ல மீன் அர்த்தம் கிடையாது. நல்ல பெரிய மண்டை தான் இருந்தாப்ப அது நல்ல ஃபிளவர்னு கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பட்டையான ஸ்கொயரி பாடியா இருக்கும். பாக்ஸ் டைப் கிடையாது, லென்த்தி ஃபிஷ் தான். பாடி நல்லா பட்டையா இருக்கும். போலிங்ஸ் அருமையா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லயுமே நமக்கு மார்க்கிங்ஸ் வந்து வருது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கலரேஷன் பார்த்தா தெரியும். ஸோ இப்போதைக்கு இவன் கிட்ட இருக்க ஒரு டிராபேக்னா ஃப்ரண்ட்ல வந்து மார்க்கிங்ஸ் கம்மியா இருக்கிறது. பட் டெவலப் ஆயிரும். லைனேஜை வச்சு சொல்றேன், நல்ல ஸ்ட்ராங்கான லைன்ல இருந்து நம்ம இவனை எடுத்திருக்கோம். ஸோ ஆனா இப்ப யூஸ்வலா கஸ்டமருக்கு இந்த மீனை பார்த்தா என்ன தோணுது, என்ன தெரியுது? கஸ்டமர்னு சொல்லலாம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தா தோன்றது என்னன்னா ஹம்ப் இல்லையே அப்படின்றதுதான். சொல்றத நம்புங்க, ஹம்ப் மீன் குவாலிட்டியை டிசைடே பண்ணாது. ஹம்பை நோக்கி போகாதீங்க. ஸோ அப்படியே நம்ம பக்கத்துல இங்க வந்தோம் அப்படின்னா ஜிபி இருக்கு. இவன் வந்து கம்ப்ளீட்டா ஃபேட் ஆகல. ஒரு 10 to 15% தான் இவன்கிட்ட ஃபேடிங் இருக்கு. இவனோட திக்கான மார்க்கிங் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ஃபேடா வரப்போ மில்கி ஒயிட்டா வந்துருவானுங்க. அந்த அந்த போலிங்ஸ் எல்லாமே அப்படியே ஒயிட்டிஷா மாறிடும். கம்மியர் ஸோ ஒயிட்டிஷா வந்துடும், பியூட்டிஃபுல்லா இருப்பானுங்க. பட் இவனோட ஃபேடிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எனக்கு இங்க இண்டோர்ல வந்து பெருசா சன்லைட்டோ எதுவும் டைரக்டா படாது. சன்லைட்டோ இல்ல லைட்டிங்கோ, டேங்க் மேல 24 hours வந்து நான் லைட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா கூட ஃபேடிங் ஃபாஸ்ட் ஆகும். ஆனா இங்க எந்த லைட்டிங்கும் நான் டேங்க் மேல கொடுக்கல. ஸோ பக்கத்து சொல்லுங்க. இப்போ இந்த ஃபிஷ் அடல்ட் ஆனா போலிங்ஸ் எப்படி வரும்? போலிங்ஸ் இப்படியே தான் இருக்கும். பட் ஃபேட் ஆன உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டிஷா மாறிடும். ஓகே, போலிங்ஸ் எல்லாமே ஒயிட்டா தெரியும். ஸோ உடம்பு ஃபுல்லா போலிங்ஸ் தானே இருக்கு. அப்ப எப்படி இருப்பான்? அப்போ ஒயிட்டா தான் இருப்போம். அப்ப எனக்கு வந்து டியூல் டோன்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. கலர் இருக்கும், பெருசா தெரியாது. ஆரஞ்சிஷா தான் இருக்கும், பட் பெருசா வெளியே தெரியாது. அந்த சின்ன கோல்டன் பேஸ்ன்றது இவனை வச்சு நம்ம கரெக்டா பாத்துக்கலாம். புரியல. ஜிபி கோல்டன் பேஸ் வருது இல்லையா? ஜிபி தான் இவன் கோல்டன் பேஸ் தான். அந்த கலர் எல்லாம் வந்து தெரியும். பட் மோர் ஒயிட் தான் இவன். திக் போல்ஸ் தான் தெரியும்ன்றீங்க. ஆமா, ஒயிட் தான் அதிகமா தெரியும். நல்ல மான்ஸ்டர் ஹெட்டா வருவான். ஸோ பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டியூல் டோன்னு சொல்லலாம். ஹம்ப் வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. நிறைய தடவை பம்பாவும் ஸ்ட்ரிங்க் ஆகும் இவனுக்கு. ஸோ பிரச்சனை என்னன்னா சின்ன இடம், அடிக்கடி இடம் வந்து நான் மாத்தி பார்ப்பேன். ஸோ டெம்பரேச்சர் பிரச்சனை அந்த மாதிரி தான்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான டியூல் டோனா இருப்பான். 70% வந்து இவனுக்கு எல்லோ தான் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பான். இவனுக்கு ஹெட்ல வந்து 20 எழுதியிருக்கும், தெரியுதுங்களா? தெரியலையே. அம்புல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கஷ்டம் தான், கையில பிடிச்சு காமிச்சா ரொம்ப அழகா தெரியும். அதுவா இருந்தா இல்ல நீங்க எழுதுனீங்களா? ஆமா, நான் தான் வந்து கத்தி எடுத்து மண்டையில கோடு போட்டு விட்டேன். இல்ல எடுக்கிறப்ப ஆக்சுவலா பார்த்தேன் 20 மார்க்கிங்கோட இருந்தா, கையில மேல ஏறி கையில பிடிச்சு காமிச்சா அது. அப்ப இவனுக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போடலாம் அப்போ. கண்டிப்பா. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மான்ஸ்டருக்காக ஒரு ஃபிஷ் இருக்கு. ஸோ இது வந்து F1.5. F1.5ல இந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மீன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேரு. பயங்கரமான மான்ஸ்டருக்காக, வித்தியாசமான கலரேஷன், நல்ல டியூல் டோனு. இதெல்லாம் அந்த காம்படிஷனுக்கு ஒரு நல்ல மீன் நான் எடுத்துட்டு போகணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்க இவனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பியூர் F1.5 லவர்ஸ் கம்ஃபா இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்கா வேணும், நல்லா இது F1.5 மான்ஸ்டர் ஹெட் வேணும் அப்படின்றவங்களாம் இவனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் போலிங்ஸ் பாருங்க, ஃப்ரண்ட்ல எவ்வளவு டிஃப்ரெண்டா யூனிக்கா வந்து இவனுக்கு விழுந்திருக்குன்ட்டு. டாப் பிரீடர் வந்து நம்ம எடுத்தது. டாப் பிரீடர்ஸ் எதுலையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு பயங்கரமான கொடூரமான பிரானாஸ் இருக்கு. உங்களோட ஃபேவரட் ஆக்சுவலா கௌதம் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் ஹாபியஸ்ட் தான். இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தார்ல, பிரானால எதனா டவுட் கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். ஏன் ப்ரோ? ஏன்னா டவுட் கேட்கணும்னா பர்சனலிஸ்டா வந்து இந்த பேக்ரவுண்ட் இது ஷூட் ஆகாது. டவுட்ல என்னோட சஜஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஒயிட்டுக்கு நல்லா இருக்கும், பட் நேச்சர்ல வந்து எனக்கு வந்து பாத்துருக்கேன். பிரானாஸ்க்கு எல்லாருமே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் தான் கொடுப்பாங்க. ஒயிட் ஸ்டிக்கர் நம்ம தான் டேங்க்ல நீங்க தான் ஒட்டினீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா இல்ல, ஏன்னா ஃபுல்லாவே ஃப்ளோரான்ஸ் மட்டும் தான் போற ஐடியா. திடீர்னு கொஞ்சம் ஆக்சுவலா நல்ல கலரேஷன்ல இருக்கானுங்க பாருங்க. ஏன்னா நான் ஃப்ளவரானுக்கு என்ன ஃபீட் பண்றேனோ அதை தான் வந்து இவனுங்களுக்கும் நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். லைவா சிக்கன் நான் டெய்லி சாப்பிடுவேன், அதனால அப்பப்போ இவனுக்கு சிக்கனும் கொடுப்பேன். பெல்லட்ஸ் தான் மேக்ஸிமம் 90% பெல்லட்ஸ் தான். பெல்லட்ஸ் கலரேஷனை நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. ரெட் பெல்லி வந்து பக்காவா இருக்கு. ரெட் பெல்லி பெறனா ரெட்டா என்கிட்ட தான் நீங்க பாப்பீங்க, வேற எங்கேயும் பார்க்க. நானும் சொல்லுவேன். உங்ககிட்டயும் இருக்கா? உங்ககிட்ட இருக்கு சொல்றேன். இந்த மாதிரி கொண்டு வர மான்ஸ்டர் ஃபிஷ் ஆப்வியஸ் தான், அதுதான். ஸோ இது வந்து ஹெல்ஃபாஸா இருக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் கொடுத்துட்டே வந்துட்டேன். ஸோ இவனுங்களை நான் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாரு, அவரை ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பிங் ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்போதான் எல்லாமே கிளீன் பண்ணேன், சேல் வீடியோக்கு வந்து ரெடி பண்ணி வச்சேன். பிறனா வந்து மொத்தமா காலி பண்ணிட்டாப்ல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எங்க இருந்து? சைதாப்பேட்ல இருந்து வரேன். ஒர்க் ஆனா இப்போ வந்து நான் ஒர்க் முடிச்சு தான் வரேன். நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு. வீடியோல மாதிரியே இருக்கு. வீடியோல பார்த்த மாதிரி நேர்ல பார்க்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கு. நான் வளர்த்துருக்கேன் ப்ரோ. நான் செல்லறதுக்கு முன்னாடி வந்து ஆப்வியஸ்ட் தான். ஓகே. விக்கிற வரைக்கும் வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. பிரைஸும் அஃபோர்டபுளா தான் கொடுக்குறாரு ப்ரோ. நல்ல சைஸ்க்கு இந்த ரேட்டுக்கு வெளியில கிடைக்குமா டவுட் தான். கிடைக்காது. நான் சின்னதா வாங்கினதுனால எனக்கு கம்மியா கிடைச்சது, நம்ம அப்படியே கொடுத்தோம். ஆமா, அது மாதிரி ப்ரோ கிட்ட ஃப்ளோரானா இருக்கட்டும், ஆஸ்கரா இருக்கட்டும், எல்லாமே வந்து குட் குவாலிட்டில இருக்கு. நல்ல பிரைஸ்க்கும் தராரு, நல்ல ரேட்டுக்கு. எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. வந்தோடனே ஃப்ளோரான்ல ரசிச்சிருந்தீங்க ப்ரோ, வீடியோலாம் எடுத்து. நல்லா வீடியோ எடுத்தேன், எல்லாமே நல்லா இருக்கு. நேர்ல நீங்க வீடியோல பாக்குறத விட நேருக்கு வந்து நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா வந்து பாத்துட்டு போங்க ஒரு வாட்டி, அப்பதான் வந்து எல்லா ஐடியா தெரியும். ரைட், நன்றி ப்ரோ. இவ்வளவு தூரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எனக்காக வீடியோல ஃபீட் நீங்க எனக்காக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க, அதனால நன்றி ப்ரோ. உங்களுக்கும் நன்றி. ஸோ என்னோட ஃப்ரண்ட்ல ஹெட் மார்க்கிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். நிலா மாதிரி வளைஞ்சு ஷேப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட இவனை போஸ்டெல்லாம் பிடிக்கும். எனக்கு ஜிபிஸ் மேல ரொம்ப ஆசை, ரொம்ப ஒரு க்ரூம் பண்ணுவேன். ஸோ ரொம்ப அழகா வந்திருக்கான். ஸ்வான் ஹெட் இவன். ஓகே. ஸோ நல்ல கலர் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப டெய்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் இல்லாம கொஞ்சம் இடம் டிரான்ஸ்பரண்டா இருக்கா. இது வந்து ஒரு 10% இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இவன் வர்றப்ப ஒரு 40% டைல் வந்து இவனுக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருந்தது. கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துருச்சு. ஸோ சின்னதுல டேமேஜ் ஆகி நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா வளர்ந்துருக்கலாம். ஸோ கலர் வந்து வந்துகிட்டே இருக்கு. கேரண்டீடா டைல்ல வந்து இவனுக்கு கலர் ஃபுல்லா வந்துடும். ப்ரீடர்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீடர்ட்ட இது இப்படி கலர் வந்துட்டே இருக்கு. இன்னும் 10% இருக்குன்னா 100% ஃபுல் கலர் நமக்கு டைல்ல வந்துடும். ஸோ ஒரு நல்ல விஐபி. ஸோ இங்க இருக்கிற ஃபிஷ் வந்து நம்ம பார்த்துட்டு கீழே வரலாம். ஸோ அஃபோர்டபுளா ஒரு 4 கம்ஃபா இருக்கு. திரும்ப ஒரு 4 கம்ஃபா ஓப்பனிங் அப்ப எடுத்துட்டு ஓடிடுச்சு. திரும்ப ஒரு 4 கம்ஃபா வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பீஸ் வந்து 2K தான். 2K to 4K இந்த ரேஞ்சில் ஒரு 4 மீன் மட்டும்தான் இருக்கு. ஸோ 5K to 10K ரேஞ்சஸ்ல ஒரு 10 மீன் இருக்கும், 10-15 மீன் இருக்கும்.
ஸோ ரொம்ப நல்ல ஃபிஷ். நமக்கு ஃப்ரண்ட்லயுமே மார்க்கிங் மைல்டா தெரியுது. வளர வளர வந்து டார்க் ஆயிடுவான். நல்லா இருப்பான். 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்து. நான் காலேஜ் படிக்கிறப்ப யாராச்சும் காமிச்சாங்கன்னா எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சு கண்டிப்பா வாங்கிடுவேன். நல்லா வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லையா? உதைப்பாங்க வாங்க. ஆங்கரை மாத்தினவங்க முதல்ல. பக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா ஆஸ்கர் இருக்கும். ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் வாங்கல முடிவு பண்றேன். ஓகே. ஏன்னா இப்ப என்னோட ஓன் பட்ஜெட். அந்த 35,000 மீனை கௌதம் வாங்க போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் செட்டில் ஆச்சு இந்தியன் வாட்டர்ல. இம்போர்ட்டட் ஆஸ்கர்ஸ் இது. இப்போ ஃபுல்லி செட்டில்டு. ஆக்சுவலா வீடியோ எடுக்கிறதுக்காக மோட்டர்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ளவரான்ஸும் சரி ஆஸ்கர்ஸுமே சரி வந்து எனக்கு கேஸ்பிங் பண்ணுது. கொஞ்சம் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. அதனால அப்படி ஸ்லோவா இருக்கானுங்க. ஸோ ஆஸ்கர்ஸ் வேணும் அப்படின்னால கொடுக்கலாம். பேர் 500. அல்பினோ இருக்கு நம்ம கிட்ட. இது என்ன ப்ரோ சொல்லுவாங்க? டைகர் இருக்கு. காப்பர் காப்பர் கிடையாது. இது அல்பினோ ரெட் இருக்கு. டைகர் இருக்கு. பேரட்டும் இருக்கு. பேரட் எனக்கு வச்சிருக்கேன். நான் சேலை கொடுக்க மாட்டேன். க்ரூமிங்காக பேரட் யூஸ் பண்றேன். பேரட் எல்லாம் கொடுமை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஆஸ்கர்ஸ் கூட ஒன்னா விட்டு எல்லாத்துக்குமே ஹெல்த்தியா ஃபீட் பண்ணுவோம். ஆஸ்கர்லாம் குட்டி குட்டி பசங்களாம் வந்தானுங்க. நல்லா ஃபீட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். அவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனோட பேர் வந்து சிக்காய் இறந்துருச்சு. நெக்ஸ்ட் எந்த விஷயம்? நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஃப்ரைஸ் ஏற்கனவே காமிச்சிட்டோம்ல. ஆக்சுவலா ஒரு 5 ஃப்ரை வந்து நான் பார்ட்டிஷன் போட்டிருக்கேன். ரேண்டமா தான். செலக்டட் ஃப்ரைஸ் கிடையாது. ஃப்ரைஸ் யூஸ்வலா ஃப்ரண்ட்ல வராது. இதெல்லாம் ஃபேடிங் ஏற்கனவே காமிச்சிட்டோம். இது காட்டும். ஃபேடிங் நல்லா தெரியும். இவன் வாங்க, இவன் கொஞ்சம் முன்னாடியே போட்டேன். இவன் கொஞ்சம் ஹெட் மார்க்கிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரேண்டமா போட்டது. டெயில் பேக் சைடுல ஃபேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது வீடியோல எந்த அளவுக்கு டீடைலா ஃபேடிங் தெரியும் தெரியல. இந்த கில்ஸுக்கு மேல ஃபேட் ஆகுது. ஸோ ஒரு திட்டான ஃபேடிங்கா தான் இருக்கு. ஒரு 10-15 நாள்ல நல்ல ஃபேடிங் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா காட்டலாம். மேல பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான கம்ஃபர்ட்ஸ் இருக்கு. இவனோட கலரேஷனு ஃப்ரண்ட் மார்க்கிங் அட்டகாசமா இருக்கும். இவனை இப்பதான் இந்த பார்ட்டிஷன்ல போட்டிருக்கேன். பயப்படுறான். அவனை கொஞ்சம் ஜூம் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க ப்ரோ. எனக்கு பெல்லட் போட்டு இவனை ஃப்ரண்ட்ல வைக்கலாம். ஓகே, கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. இது என்னோட ஸ்பெஷல் ஃபீடு. டெஸ்டிங்ல எனக்கு வந்திருக்கு. சாப்பிடுவான். போட்டவனே இருந்தாலும் சாப்பிடுறான். இந்த ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மீனுங்க விரும்பி சாப்பிடும். காலி ஃபுட்டு எதிர்பார்க்கலாம். வாவ். அவனோட கலரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸுக்கு வந்து நம்ம தரலாம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கம்ஃபா. இவன் கொஞ்சம் அந்த கிளாசிக் ஸ்டைல்ல இருப்பான். பக்கத்துல ஃபுட்டை பார்க்க இவரு ஃபுட்டு கேட்கறாரு. அது நம்ம கை வந்து துருன்னு ஆயிடுது. மீன் ஃபுட்டு கேட்கவும் போடணும்னு தான் தோணுது. செம்மையா இருக்காங்க. நல்ல ரெட் கம்ஃபா SRM ஃபீல் இவன் தான் கொடுப்பான். கிளாசிக்கானவங்க. இந்த மாதிரி ஒரு கம்ஃபா வாங்கி வழங்க ட்ரை பண்றேன். ஆக்சுவலா ப்ரோ வந்து நல்ல மாஸ்டர் பீஸ்லாம் செலக்ட் பண்ணி எடுப்பாரு. ஃப்ளவர் ஆன் மட்டும் ஸ்கிராப்பா எடுத்துட்டு வருவாரு. எனக்கு ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் ஃபீஸ் தான் அது. ஆப்வியஸ்க்கு வந்து ஃப்ளவர் ஆன் தனி காம்படிஷன் பண்ணாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே மாஸ்டர் ஃபீஸ் தான். அதுல கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறது தனி டேங்க் கொடுப்பேன். ஒரு 2 feet 3 feet டேங்க் கொடுப்பேன். ஃப்ளவர் ஆன் நல்லா வந்தா தனி டேங்க் கொடுப்பேன். மத்த மாதிரி எல்லாம் வரதெல்லாம் மாஸ்டர் ஃபிஷ் கூட போட்டுருவீங்க. பாக்கு, எப்படி சொல்ற, ஸ்னேக்கெட், இது மாதிரி எல்லா காமன் ஃபிஷ்ஷோட அதை விட்டுருவேன். ஆனா அப்படியே எனக்கு சில ரிசல்ட் கொடுத்துருக்கு டாமினேட் பண்ணி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான F1.5 GB இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 5 GB. அது என்னது F1.5 GB? F1.5ன்றது க்ளோசர் டு F1 வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். F0ன்றது நம்ம வீஜாவா வச்சுப்போம். ஓகே, வீஜாவா வச்சுப்போம். F1ன்றது அப்ப க்ளோசர் டு வீஜா. ஸோ இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கரான ஃபின்னேஜ், ஸ்ட்ராங்கரான பாடி, ஹம்ப், ஸ்ட்ராங்கர்னு நான் மீட் பண்றது ஒரு கம்ஃபாக்கு எப்படி இருக்கணுமோ அது வந்து அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு இவனும் ஃபுட்டுக்காக தான். ஆனா எனக்கு நோஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கா இல்ல, பக்கத்துல இருக்க ஃபிஷ்க்கு இவனுக்கு பார்க்க மாட்டேன். இவனுக்கு கொஞ்சம் நோஸ் கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, இவனுக்கு ஹம்ப் இன்னும் ஓப்பன் அப் ஆகல. ஓகே, வளர இதுதான் F1.5ல வந்து நல்லா ஓப்பன் ஆகி ஃபேஸ் ஏஜ் ஆகிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டரா தான் வரும். ஸோ இவனுக்கு ஹம்ப் ஓப்பன் அப்பே ஆகல. நல்ல ஹம்ப் கேரண்டீடா வரும் நமக்கு. F1.5ல இந்த சைஸ்லயே
மோல்டிங் நல்ல ஹெட் பாப் இருக்கு, சூப்பரா இருக்கும். கலரேஷன் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு, நல்ல டார்க், நல்லா கொஞ்சம் இதுவா தெரியுது. இதெல்லாம் இந்த காம் கிரேட் வேணும், எனக்கு ஜிபி ஸ்ட்ராங்கரா இருக்கணும், காம்படிஷன்ல வந்து நான் போட்டு ஒரு கப்பு தூக்கிட்டு வரணும் அப்படின்னா எங்க போகணும்னு தெரியாம இருப்பீங்க. எங்கடா போகணும், யார்கிட்டடா வாங்குறதுன்னு. அதுதான் நான் இங்க இருக்கிறேன், வாங்க. காம்படிஷன் கிரேடு ஃபிஷஸ் இருக்கு, 10 மீன் கிட்ட இருக்கு. ஆர்வமா எடுத்தேன் ஓப்பனிங்காக, பொறுமையா க்ரூம் பண்ணி வச்சிருக்கேன். வந்து பார்த்து செலக்டடா வந்து நீங்க எடுத்துக்கலாம். சார் நம்ம ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து ஷிப்பிங் பண்றோம், ப்ரொஃபஷனல் கொரியர் மூலயமா போடுறோம். சப்போஸ் பஸ் பார்சல், ட்ரெயின் பார்சல் வேணும்னா வீக்லி ஒன்ஸ் அதுவுமே பாசிபிள். இப்ப ஃபீட் பண்றப்ப நீங்க பார்த்திருப்பீங்க 3 4 அப்படிதான் வந்து நான் ஃபீட் பண்ணிருப்பேன். அந்த மீனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஃபுட்டு போட்டு நல்ல மீனை வந்து வேகமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பீங்க. எக்கச்சக்கமா ஃபுட்டு போடுவாங்க. நிறைய ஃபுட்டு போட்டா பெரிய மண்டை வரும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய ஃபுட்டுனா பெரிய மண்டை கிடையாது. வேகமான வளர்ச்சி என்னைக்குமே ஆரோக்கியம் கிடையாது. வேகமா வளர்றது வந்து ஒபீஸா தான் மீன் வளருது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒபீஸா குண்டா இருக்கிறது மீன் ஹெல்த்தி கிடையாது. நிதானமா வளருங்க. 1.5-2 வயசு வரைக்கும் ஃபிளாரான் வளரும். நம்ம நிதானமா இடம் கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா ஸோ தாராளமா அளவா ஃபீட் பண்ணி பிரிச்சு ஃபீட் பண்ணி கொடுங்க. ஒரே டைம் ஃபீட் பண்ணுங்க. ஒரே டைம்னா காலையில மதியம் நைட்டு அந்த மாதிரி போடுங்க. ஒரு நாள் சாயங்காலம் போட்டுட்டு திருப்பி நைட்டே வந்து ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. பக்கத்துல வச்சு மீனை கம்ப்ரஸ் பண்ணாதீங்க. தனித்தனியா பிரிச்சு நிதானமா மீனை அழகா வளங்க. ஃபீமேல் ஒன்று அட்டகாசமா இருக்கும். என்ன சைஸ் கூட இருக்கும்? வெளிச்சம் கீழே கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெஸ் தென் 1 ஃபீட் இருக்கும், ஒரு 10 இன்ச்சஸ் இருக்கும். இது வந்து ராயல் மேக்ஸ் ஃபீமேலு. இது இந்தோனேஷியா சென்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டகாசமா இருக்கும். இப்பதான் இது ஒரு 3 நாள் முன்னாடி கொண்டு வந்தேன். ஸோ அதனால கலரேஷன் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். நான் பார்த்ததுலேயே இவ்வளவு பெரிய ஃபீமேல் ஃப்ளோரா நீங்க தான் பாக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஜீன் அந்த ராயல் மேக்ஸ்ன்றது. இது சேல் கேட்டா யாராச்சும் பிரீடர் கேட்கறாங்க, நான் வந்து சென்கு பிரீட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி ஃபீமேலை எடுத்துட்டு போய் கிராஸ் பண்ணாம இதுக்கு அதே சென்சு மேல்ஸோ இல்ல சென்கு மேல்ஸோ போட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். குவாலிட்டியான ஃப்ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 2 மாசத்துக்கு ஒருக்க நல்லா எக்லே பண்ணும். 2000க்கு மேல முட்டை இருக்கும். ஆல்ரெடி பிரீட் பண்ணி குட்டிங்களை எடுத்த தாய் தான் இது. ஸோ வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நோஸ்ல கலரா இருக்கு, பேக் பாடி ஃபுல்லாவே நல்ல கலரேஷன் இருந்த ஃபீமேல். எனக்கு என்கிட்ட கலர் இன்னும் வரல. நான் ஓல்டர் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி உங்களுக்கு தரேன். நான் ஒரு சில ஃபிஷ் வந்து உங்க கையில பிடிச்சு காட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பான். ஃப்ரண்ட்ல காட்டுங்க ப்ரோ. சார் நமக்கு நல்ல நோஸ் பல், நல்ல கவரேஜ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ கையில பிடிக்கிறதுனால கலரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்ட மாட்டான். இவெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபாஸ் வேணும், நல்ல ஹேமர் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிராடான பாடி மேல வந்து ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, என்னன்னு எனக்கு புரியல. இவன் வந்து கொஞ்சம் கலரேஷன், இந்த போலிங்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கா தான் இருக்கும். இந்த ஒயிட் ஸ்பாட் வந்துட்டு போனதுனால கொஞ்சம் அவனோட போல்லாம் டல்லா தெரியும். ஸோ ஸ்ட்ராங்கான பாடி வேணும், எனக்கு நல்ல ப்ராடா இருக்கணும், எனக்கு 1 ஃபீட் என் கம்ஃபா வரணும் அப்படின்னா இவன மாதிரி பீசஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். கைகிட்ட பயந்துட்டு வந்து ஃபிளேர் பண்றான் பாருங்க, நல்லா இருப்பாங்க. ஸோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலருக்கான ஃபிஷ் இருக்கு. கலருன்னு போறவங்க இவனை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா போலிங்ஸ் வந்து ரொம்ப ஓவரா இவனை டாமினேட் பண்ணல. இவன் கிளாசிக் கிடையாது, கிட்டத்தட்ட கிளாசிக் மாதிரி இருப்பான். ஸோ நல்ல கலர் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஹேமர் காக், நல்ல மாஸ்டர் காக்கா வரும். ஸோ இவன் ஜிபியா ஃபேட் ஆயிட்டு இருக்கான். அவனோட ஃபின்னேஜ் நீங்க பாட்டம் ஃபின்னேஜ் பார்த்தா தெரியும், பிளாக்கா இருக்கு. ஃபின்னேஜ் பிளாக்கா கலர் வராது, ஃபேட் ஆகிறான் அப்படின்றதா அர்த்தம். இதனோட ஃபேடிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ ஜிபியா மாறுறப்போ இன்னும் பியூட்டிஃபுல்லா இருப்பான், பட் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப அழகா இருக்கும் அவனோட போலிங்ஸ். அது நடுவில் நமக்கு கலர்ஸ் வந்து உடஞ்சு தெரியும். ஃப்ரண்ட்லயுமே நமக்கு மார்க்கிங் இருக்கும், ஓடிட்டான். ஸோ நல்ல ஃபின்னேஜ், நல்ல ஸ்ட்ராங்கான மீன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு மான்ஸ்டர் ரெட் இருக்கும். இதெல்லாம் கிளியரன்ஸ் ப்ரைஸுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். நல்ல போலிங்ஸ், நல்லா எல்லாமே ஃப்ரண்ட் போலிங்ஸ்லாம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பக்கத்தில் பேஸ் இருக்கு, கோல்டன் கெல்பரி பேஸ், தெரியுமா ப்ரோ? தெரியாது ப்ரோ. ஓகே. ஸோ பேஸ்
நான் ஒரு கம்மியா எடுத்திருந்தேன், புதுசுன்றதுனால 6 மீன் எடுத்திருந்தேன், ரெண்டு ரெண்டா ஓடிடுச்சு. இப்போ கடைசி 2 பீஸ் வந்து இருக்கு கோல்டன் கேல்பெரி. பீஸ் 400, பேர் 800. மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். வேணும்ன்றவங்க என்னோட கலெக்ஷன்ல இது வரைக்கும் இவனுக்கு மட்டும் தான் நான் ஃபுல் க்ரூமிங் வளர்த்ததே கிடையாது. ஏன்னா பேபில வாங்குவேன், ஓகே 1 or 2 month டெத் ஆயிரும். அதனாலயே எனக்கு இவனுக்கு எப்படி இறக்கும் ப்ரோ? ரீசன் என்னன்னா மத்த ஃபிஷ்ஷிங் வந்து நம்ம பெல்லட்டோ இல்ல மத்த இதுவோ நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். ஓகே, பேஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து சிங்கிங் பெல்லட்டு, அப்படி இல்லைன்னா வந்து லைவ் ஃபீடு. இல்ல ப்ரோ, பெல்லட் சிங்கிங் எடுக்குது அப்படின்றப்ப அதை ட்ரெயின் பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்லைல்ல. ஏன்னா நான் வந்து மத்த மாஸ்டர் ஃபிஷ் எல்லாத்தையும் மேல வரணுன்றதுக்காக ஃப்ளோட்டிங் பெல்லட் தான் போடுவேன். ஸோ அப்ப இவனை மட்டும் நான் பர்டிகுலரா செப்பரேட் பண்ணுவேன். ரொம்ப அழகா சாப்பிடுவானுங்க ப்ரோ, எப்படி வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பெல்லட் தான் நான் அப்ப ட்ரைன் பண்ணுவேன். எல்லா மாஸ்டர் ஃபிஷ் டேங்க்லயும் சிங்கிங் போடுறது பெட்டர். ஏன்னா நான் சிக்கன் ஆட் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இவங்க குட்டியா போடுமேட்டு மத்த ஃபிஷ் வந்து பெருசா இருக்குமேட்டு டாமினேட் ஆகும். பார்த்துக்கோங்க, என்னோட கெல்பெரிஸ் வந்து பெல்லட் எடுக்கும். ஸோ கௌதம் ப்ரோ சொல்ற பிரச்சனை இல்லாத கெல்பெரி சென்டருக்கு வேணுன்றவங்க. ஸோ இவன் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன், 2 இன்ச்சு தான் இருப்பான். கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு, அழகான டியூல் டோன் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், கையில எடுத்தோன்னே கலரு ஃபுல்லா போயிடுச்சு. ஹெட் மார்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து 4 to 5K கொடுத்துடலாம் நம்ம. இவன் 5K நல்லா இருப்பான். ஃபியூச்சர் மான்ஸ்டர் ஹெட் மார்க்கிங்கோட எனக்கு நல்ல கலர்ஃபுல் ஃபிஷ் வேணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். இவனெல்லாம் நான் டேங்க்ல வச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். செட்டில்டு ஃபிஷ் தான், கையில எடுத்த பையன் தான். அழகா கலரோட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். இதுவே இப்பயே நல்ல கலர் உங்களுக்கு தோணும், பட் இவனோட கலரே வேற ரகம். நான் பிடிச்ச மீன்லேயே இன்னும் கலர் மாறாம அப்படியே வந்து வச்சது இந்த மீன் மட்டும்தான். ரொம்ப போல் டாமினெட், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரண்ட்ல ஹெட் காட்டுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த 5K ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு சூப்பரான ஃபிஷ் வேணும், அஃபோர்டபுளா வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பீஸ் வந்து போகலாம். இவனுக்குலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான்டா, அழகா இருப்பான். எடுத்துக்கிறீங்களா ப்ரோ? வெயிட் பண்றேன். புரியலீங்க ப்ரோ? வெயிட் பண்றேன் ப்ரோ. கண்டிப்பா நானும் ஒரு கலெக்ஷன் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. இங்க பார்த்தா கலர்ஃபுல்லாம் பார்க்கணும்னு எனக்கு பர்சனல் கலெக்ஷன் ஒன்று பண்ணணும்னு ஆசையா இருக்கு. 4 feetல வந்து மாஸ்டர் டேங்க் இருக்கு, 3 feet டேங்க் ஒன்று சும்மா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதுல தான் பிளான் பண்ணிருக்கேன். சரி ரைட், சரி ப்ரோ, அவனை விட்டுலாமா? எப்படி ப்ரோ இருக்கான்? கலர் கொஞ்சம் டவுன் ஆயிடும். பிடிக்குமே நல்லா இருந்தான், இப்போ கொஞ்சம் கலர் போயிடுச்சு. ஓகே, கலர் அது நான் டேங்க்ல வாட்ஸ்அப்ல அப்டேட் போடுறப்ப கலரோட காமிச்சிக்கலாம். ஆனா எனக்கு எந்த விஷயம் டவுட்னா, இந்த லைன் மட்டும் திக்கா இருக்கு. ஃப்ளவர் லைன், திக்கான ஃப்ளவர் லைன், டபுள் ஃப்ளவர் லைன் கிடையாது, நல்ல திக்கான. ஹெட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பர்ஸ் மார்க் இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இதெல்லாம் 4000 நீவன். நோஸ்லயும் கொஞ்சம் பர்ஸ் நல்லாவே தெரியுது. 5 நம்பரா? ஆமா, நம்பர் 5. மூக்குல 5 இருக்க மீன் வேணும்னா 4000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாதி கலர்ல தான் இருக்கான். அவனா ரொம்ப கலர்ஃபுல்லா வருவான். குட்டி பையன், விட்டுருங்க ப்ரோ. இந்த குட்டி பையன் இப்பயே அம்ப நல்லா பாப்பப் ஆயிருக்கு. ஆக்சுவலா டவுனா இருக்கு. அப்படியா? ஆமா, 1000 rupees தான் தாய் சில்க்கு. ஃப்ரண்ட்ல காட்டுங்க ப்ரோ ஹெட். ஸோ நமக்கு ஹெட்லயுமே வந்து நல்லா கவரேஜ் ஆயிருக்கும். ஓ, 1000 rupees தான். அப்ப இது புக்குடு ப்ரோ? புக்குடா? இல்ல ப்ரோ, யாரும் வாங்கல. இல்ல, நான் வாங்கிறேன். அப்ப எனக்கு இது புக் பண்றேங்க. ரைட். தாய் சில்க் லவர்ஸ் வேணும்னா இன்னும் கூட நம்ம ஸ்டாக் எடுத்து கொடுக்கலாம். நல்லா இருக்கு இந்த ஹெட் கவரேஜ். இப்போதைக்கு இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. தாய் சில்க் அதிகமா இல்ல, கேமல் ஒரு 4 பீஸ் இருக்கு. கம்மியா லிமிட்டடா வச்சிருக்கேன். ஓப்பனிங்ல சேல் ஆகி மிச்சமானது தான் இருக்கு. ஓப்பனிங் அப்போ ஒரு 20 மீன் எடுத்துட்டு வந்திருந்தேன், எல்லாம் சோல்ட் அவுட். ஓரளவுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் காட்டிட்டேன். ஸோ கீழே இருக்க ஃபிஷ்ஷும் ஒரு 4-5 வந்து கையில எடுத்து, என்னால குனிய முடியாது, கௌதம் ப்ரோ வச்சு எடுத்து எல்லாத்தையும் வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ இதுல இருந்து எதனா உங்களுக்கு ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபிஷஸ் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போங்க. குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ஃபார்ம், பெஸ்ட் லைனேஜ்ல இருந்து தாய்லாந்துல இன்னும் நிறைய கொண்டு வரேன். எல்லா அப்டேட்ஸுமே நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து லிங்க் தரேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நேர்ல வந்து நிறைய பேர் இன்டராக்டிவா பேசி என்கிட்ட ஃபிஷ் வாங்குறது இன்னும் அது நான் லவ் பண்றேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். மீண்டும் நேர்லையும் வீடியோலையும் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீன் வாங்கணும்னா என்கிட்ட வாங்க. பாய்.